அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு 6 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன், ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு சகாயமானவராக பார்க்கப்படுகிறார். அவர் மிக வலுவாக 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. தனஸ்தானத்தில் இருந்து தைரியஸ்தானத்தில் நுழைந்து சனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. சனி மற்றும் சூரியனுடன் இணைந்திருப்பதால் அடுத்தது குபேர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் 8ஆம் தேதி முதல் இனி தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்றவராக இருக்கக்கூடியவர் தான் சுக்கிரன். அவர் ராசிக்கு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். அது மட்டுமல்லாது பொதுவாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளி தரக்கூடியவராகவும் செல்வ செழிப்பு மற்றும் பெரிய அளவுல பொருளாதார ரீதியான ஆடம்பர வாழ்க்கை போன்றவற்றை அள்ளி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக இருப்பவர் சுக்கிரன் மட்டும்தான். என்றால் நவ கிரகங்களிலே குருவால் முடியாத சில விஷயங்களை கூட முடித்து காட்டக்கூடிய வல்லமை சுக்கிரனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது மனித வாழ்வுல ஒரு கிரகம் பல்வேறு இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான நன்மையை அள்ளி கொடுத்தாலும் பொதுவாகவே 6ல் இருந்து அதிகபட்சமாக 7 இடம் வரைக்கும் சஞ்சரிக்கக்கூடிய நன்மைகளை தான் மற்ற கிரக நிலைகள் கொடுக்கின்றன. ஆனால் இந்த கிரக நிலைகளை விட சுக்கிரன் 8 இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் செல்வ செழிப்பையும் அள்ளி கொடுப்பாருங்க. எந்தெந்த இடங்கள் என்று பார்க்கும் போது ஜென்மராசி 2, 4, 5, 7, 9, 10, 11 ஆகிய இடங்கள்ல பலம் பெற்று இருக்கும் போது மிக அபரிவிதமான யோகத்தை அள்ளி கொடுப்பார். அது மட்டுமல்லாது 3, 6, 8, 12 ஆகிய இடங்கள்ல சற்று சுமாரான பலன் கிடைத்தாலும் பாவ கிரக சேர்க்கையின் காரணமாக அதிலும் மாறுபட்ட பலன்களை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதால் இந்த தருணத்தில் சனியுடன் இணையக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு என்பது குபேர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இனி தொட்ட காரியங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவுல வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக சனியுடன் மட்டுமல்ல அவரின் தந்தையாக இருக்கக்கூடிய சூரியனுடனும் இணைகிறாருங்க. இது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது மிக வலுவாக இந்த தருணத்தில் தசாபுத்திகள் மிக வலுவாக இருக்கும் போது அபரிவிதமான யோகம் உண்டுங்க. மனித வாழ்வில் 20 வருட கால அளவிற்கு ராஜயோக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு பெற்றவர் நிச்சயமாக சுக்கிரன் மட்டும்தான். அவர் மிக வலுவாக இந்த தருணத்தில் சுக்கிர தசையோ அல்லது சுக்கிர புக்தியோ நடைபெறும் போது எதிர்பாராத அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. ஆனால் அதே சமயம் சுக்கிரன் வலுவிழந்து நீச்சம் பெற்றோ அல்லது வக்ரகதியில் சஞ்சரிக்கும் போதோ சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம். சுக்கிரனுக்கு நீச்ச வீடாக கன்னிராசி பார்க்கப்படுகிறது. ஆனால் அவர் உச்ச வீடை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாருங்க. தற்போது கும்பராசியில் சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் மிக விரைவில் மீன ராசியில் உச்சம் பெற போகிறார். எனவே உச்சம் பெறுவதற்கு முன்னதாக பல்வேறு வகையில குபேர யோகம் நிறைந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். இது மிக பெரிய அளவுல சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனுக்கு ரிஷபமும் துலாமும் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது. புதன், சனி, ராகு, கேது போன்ற கிரக நிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. தனது நட்பு கிரகமான சனியின் ஆட்சி வீட்டில் அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் இரட்டிப்பு நன்மையும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிச்சயமாக உண்டு. சூரியன், சந்திரன் இவருக்கு பகை கிரகமாக பார்க்கப்படுகின்றன. பகை கிரகமாக சுக்கிரனின் பார்வையில் மட்டுமல்ல சூரியன் சனியின் பார்வையிலும் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவே அவருடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது நீ தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக மாறுவதற்கான யோகத்தை முதன்மை கிரகமான பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் சுக்கிரன் இணைந்திருப்பதால் நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது செவ்வாய் மற்றும் குரு போன்ற கிரக நிலைகள் அதிநட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்க்கப்படுகின்றன. பொதுவாக ஆடம்பரத்தை குறிக்கக்கூடியவராக இருப்பவர் சுக்கிரன். அவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது அனைத்து விதமான செல்வ செழிப்பும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பவர் நிச்சயமாக சுக்கிரன் மட்டும்தான் என்று சொல்லிவிடலாங்க. மட்டுமல்லாது செவ்வாயின் சக்தி இவருக்கு மிகவும் அதீதமாக தேவை. எனவே அவரை சமபலம் பொருந்திய நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க. புதனின் புத்திசாலித்தனமும் மிகுந்து தேவைப்படுகிறது. மட்டுமல்லாது சனி கர்மக்காரராகவும் ஆயுள்காரராகவும்
இருக்கிறார். அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் பெரிய அளவுல வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எதை ஆசைப்பட்டாலும் அதை எப்படி அடைய வேண்டும் என்ற வழியை மிக சிறப்பாக வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கிறாருங்க சுக்கிரன் பல்வேறு வகையான சுகபோக வாழ்க்கைகளை அள்ளி கொடுக்கிறாருங்க. குபேர யோகம் நிறைந்து கிடைப்பதோடு மட்டுமல்லாது திருமண பாக்கியம், இயல், இசை, நாடகம் உள்ளிட்ட பணிகள்ல மிக சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்பும் சுக்கிரனின் ஆதிக்கம் இருந்தால் மட்டும்தான் உண்டு. ஏனென்றால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். அவர் மிக அனுகூலமாக மாறியிருக்கக்கூடிய இந்த தருணத்துல அனைத்து விதமான முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும். பொன் பொருள், சுகமான வாழ்க்கை, உயர் பதவி போன்ற அனைத்தையும் மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அசுர குரு என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கிரன். என்றால் குருவாலே முடியாத சில சக்தி வாய்ந்த விஷயங்களை கூட தன்னகத்தே பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக இருப்பவர் சுக்கிரன். எனவேதான் சுக்கிரனுக்கு நிகர் சுக்கிரனாக மட்டும்தான் பார்க்கப்படுகிறார். இந்த தருணத்துல உத்தியோகம், தொழில் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியுடனும் இணைந்திருப்பதால் சுக்கிரனுடைய ஆதிக்கம் என்பது சற்று விரிந்து காணப்படக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டு. கலஸ்திரக்காரனாகவும் இருக்கிறாருங்க சுக்கிரன். இல்வாழ்வில் குறிக்கக்கூடிய இன்பங்களை பெற வேண்டும் என்றால் நிச்சயம் சுக்கிரன் வலுவாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். மட்டுமல்லாது மனித வாழ்வின் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடியவராக இருப்பவர் சுக்கிரன். மிகவும் சனியோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சொந்த வீடு, நிலம், வாகனம் போன்றவை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். மட்டுமல்லாது செவ்வாயும் இந்த தருணத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் பூமிக்காரனை விட்டு பிரியக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நிலம் வாங்குதல், பண்ணை நிலம் அமைத்தல் போன்ற யோகமும் மிகவும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் நிச்சயமாக குபேர யோகமாக கிடைப்பதற்கான வாய்ப்பை சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. சுகங்களை தரக்கூடிய சுக்கிரன் இன்பம் என்னும் பொருளால் வாழ்வை மகிழ்ச்சிகரமாக மாற்றுகிறார். அன்பு, பாசம், காதல் ஆகிய மூன்றுமே இன்பத்தை தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதற்கு நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் இவை அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்குங்க. எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சி இரட்டிப்பாக கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். எனவேதான் உச்சம் பெறுவதற்கு முன்னதாக தனது நட்பு கிரகத்துடன் இணையக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இப்படி இந்த தருணத்தில் சுக்கிரனுடைய பயிற்சி மிக வலுவான ஒன்றாக அமைந்திருக்கக்கூடிய தருணத்தில் குடும்பம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்திலும் அதிரடியான மாற்றங்கள் எந்தெந்த விஷயங்களில் ஏற்படுகின்றன என்று பார்க்கும்போது மிகவும் வலுவாக சனி மற்றும் சூரியனுடன் இணைந்து 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். பொதுவாக தைரியஸ்தானத்தில் நுழைவது சற்று சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் பாவ கிரக சேர்க்கையால் தைரியஸ்தானம் வலுப்பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் அடுத்தது குபேர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. தனுசு ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்துல சனியும் 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவருடன் சூரியனும் இணைந்திருப்பது கோல்சார விதியின் அடிப்படையில் மிக சிறந்த நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் சுக்கிரனும் மிக வலுவாக இவர்களுடன் இணைந்து சஞ்சரிப்பது நிச்சயமாக நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் பல்வேறு விதமான பணிகள்ல பொருளாதார ரீதியாக முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் கலை, இசை, ஆர்வம் மற்றவற்றில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களது திறமை வெளிக்கொணரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஆடம்பரம் மற்றும் பிரம்மாண்டம், வசதி வாய்ப்பு உண்டாகக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறதுங்க. அதிலும் குறிப்பாக உடன் பிறந்தவர்களால் இந்த தருணத்தில் நீங்கள் பல அனுகூலமான நன்மைகளை பெறுவதற்கான யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. மேலும் சனி மற்றும் சூரியனுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சந்திரனுடனும் இணைந்தால் நிச்சயமாக இசைத்துறையில் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்ட சாதனையை புரிவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே தைரியஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு இனி தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி என்ற அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகின்றன. எனவே குடும்ப ரீதியாக பல்வேறு
விதமான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் மிக சிறப்பாக திட்டமிட்டு நடத்தலாங்க. அத்தனை சுப நிகழ்வுகளும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே மிக சிறப்பாகவும் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் மிக வலுவான முன்னேற்றத்தையும் நன்மையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்ப வருமானம் உயர்வதற்கான வாய்ப்பும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய விரய செலவுகள் கட்டுப்படுவதற்கான சூழ்நிலையும் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி 3ஆம் இடமான சகாயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவு என்பது நிச்சயமாக கிட்டும். உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல கடினமான சூழ்நிலைகளை எளிய முயற்சி மூலமாகவே முறியடித்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பை நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் பல புதிய சலுகைகள் உத்தியோக ரீதியாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் பல புதிய முடிவுகளை தைரியமாகவும் துணிச்சலாகவும் மிக சிறப்பாக ஈடுபடுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக இந்த தருணத்தில் சனி மற்றும் சுக்கிரன் இணைந்திருப்பதால் உறுதிப்படுத்துகின்றன. கோல்சார விதியின் அடிப்படையில் மிக வலுவாக சூரியனும் 3ஆம் இடத்தில் இருப்பது அலைச்சல் சிரமம் இல்லாமல் அனைத்து விதமான பணிகளையும் கனகச்சிதமாக முடித்துக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவது நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. தொழில் துறையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அசுர வளர்ச்சி நிறைந்து பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக சனியுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகள்ல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் மட்டுமல்லாது பிரம்மாண்டத்துடன் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் புதிய ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கின்றன. செல்வ செழிப்பும் சௌகரியமும் கலைத்துறையில் நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் ஏற்பட்ட தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகுகின்றன. தேர்தல் வெற்றிக்காக மேற்கொள்ளக்கூடிய புதிய யூகங்கள் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது. கல்வி சார்ந்த விஷயங்களில் புதன் நீச்சம் பெற்றிருந்தாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிக மதிப்புடன் தேர்ச்சி பெறுவதற்கான யோகத்தை சுக்கிரன் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 2இல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். இந்த தருணத்தில் 3இல் சுக்கிரன் நுழைந்திருப்பதால் புதிய நிலம் பண்ணி நிலம் வாங்குவதற்கான யோகமும் விவசாயம் சார்ந்த பணிகளில் அலைச்சல் சிரமம் குறைந்து நிச்சயமாக பல புதிய முன்னேற்ற வாய்ப்புகளை பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற மிகவும் முக்கியமானவராக இருப்பவர் சுக்கிரன். அவர் 3ஆம் இடமாகிய தைரியஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் பெண்மணிகள் எப்பேற்பட்ட பிரச்சனை ஏற்பட்டாலும் அவற்றை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் எதிர்கொள்ளக்கூடிய மன ஆற்றலையும் வலிமையும் கொடுக்கிறாருங்க. எனவே அனைத்திலும் நிறைந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இது நிச்சயமாக ராசிக்கார பெண்மணிகளுடைய வாழ்வில் நிறைந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்.